வணக்கம். கேரளாவில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது எம்புரான் திரைப்படம். மோகன்லால் நடித்த இந்த படத்திற்கு கேரள மோகன்லால் ரசிகர்களுக்கிடையே மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்காங்க. இதற்காக 2 தினங்களுக்கு முன்னாடி மோகன்லால் இந்த படத்தில் நான் நடித்திருக்கிற காட்சிகளில் இந்த படத்தினால என்னோட ரசிகர்களுக்கு ஏதாவது மன வருத்தத்தை ஏற்படுத்திடுது அப்படின்னா அதற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் உண்மையே அதுக்காக மன்னிப்போ இதுக்கெல்லாம் கேட்கல. ரசிகர்களுக்கு வருத்தமாக இருந்தது அப்படின்னா, மனசு கஷ்டப்பட்டுருச்சுன்னா அதற்காக நான் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்னதான் மிகப்பெரிய சர்ச்சை கேரளா முழுவதும், இந்த எல்லா சேனல்களையும் கேரளா முழுவதும், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் எம்புரான் திரைப்படத்தை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நேற்று அந்த படத்தை போய் பார்த்தேன். நேரடியாக தியேட்டரில் போயிட்டு தான் பார்த்தோம். நேற்று அந்த பார்த்ததில் அந்த திரைப்படத்தில் உண்மைக்கு புறம்பான விஷயங்கள், பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சில உண்மையை மறைச்சும் சொல்லியிருக்காரு. இந்த படம் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா, கேரளாவில் மலையாள நடிகராக இருக்கக்கூடிய பிருத்திவிராஜ் சுகுமாரன் என்று சொல்லக்கூடிய, அவரோட அப்பா முன்னாள் நடிகர், அவங்க அம்மாவும் நடிகை, அவங்க அப்பா நடிகர், பழைய நடிகர். அந்த சுகுமாரன் என்கிற அவர் தமிழ் படத்தில் கூட நிறைய படத்தில் நடிச்சிருக்கார், பழைய படத்தில். அந்த சுகுமாரனோட மகன் தான் பிருத்திவிராஜ். இவர் பல படங்கள்லையும் நேரடியாகவும் நிறைய விஷயங்கள் தேசத்திற்கும் தேசியத்திற்கும் குறிப்பாக இந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபர். அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. எம்புரான் திரைப்படம் இது என்னன்னா, லூசிஃபர்னு சொல்லக்கூடிய ஒரு மலையாள படத்தோட 2வது பார்ட்டாக வந்திருக்கு. எடுத்த உடனே ஒரு காட்சி ஈராக்கை காமிக்கிறாங்க. ஈராக்கில் அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தினர் ஒரு பெரிய ஒரு பாழடைந்த மண்டபத்தை காமிக்கிறாங்க. அந்த மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க. உடனே பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. அந்த இராணுவ வீரர்கள்லாம் விழுந்து அப்படியே அடிபட்டு விழுந்துடுறாங்க. நிறைய பேர் செத்து போகிறாங்க. இப்படி ஒரு காட்சி முதல்ல அமையுது. உடனே நேரடியாக குஜராத்தை காமிக்கிறாங்க. அது எதுக்குன்னு கம்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அவங்க பின்னாடி போக தான் நமக்கு அந்த விஷயம் தெரியுது. இந்த குஜராத்தில் காமிச்சு குஜராத்துக்கு நேரடியாக குஜராத்தை காமிக்கிறாங்க. அந்த குஜராத்தை காமிக்கும் போது பல இடங்கள்ல முஸ்லிம்கள் பயங்கரமாக தாக்கப்படுவது போல காமிக்கிறாங்க. முஸ்லிம்கள் தாக்கப்படுவது போல காமிக்கிறாங்க. தாக்குவதெல்லாம் இந்துக்கள் தாக்குற மாதிரி ஒரு காட்சிகள் அமையும். இந்த காட்சிகள் அமையும் போது அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போய் தப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த காலத்தில் ஒரு அரண்மனை போன்ற ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு வயதான பெண்மணி அந்த அந்த அரண்மனையோட ராணி மாதிரி இருக்கிறாங்க. அந்த அம்மா அவங்களெல்லாம் காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்க, அடைக்கலம் கொடுக்குறாங்க. அந்த அம்மா சில டைலாக் சொல்கிறாங்க. மதவாதம் என்பது இந்த மதவாதமும் தேசியமும் அதாவது ராஷ்டிரமும் மதமும் அது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லி, இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனால தான் நான் உங்களை காப்பாற்றுறேன், உங்களுக்கு தங்கறதுக்கும் இதுக்கெல்லாம் இடம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களே எல்லாரையும் கூப்பிட்டு உள்ளத்தை தங்க வைக்கிறாங்க. இப்படி இந்த கதை போகுது. திடீர்னு பல்ராஜ்னு ஒருத்தன் வரான். அதில் பெண்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. ஒரு 10-30 பேரை தங்க வச்சிருக்காங்க. உடனே கதவெல்லாம் மூட சொல்கிறாங்க. திடீர்னு மிகப்பெரிய கலவரம். ஒரு வண்டியில் பல்ராஜ் கூடியவங்க ஒருத்தர் வராங்க. அவங்க கூட நிறைய ஆட்கள்லாம் இந்த வீட்டை அடித்து நொறுக்குறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பெண்களை எல்லாம் அடித்து நொறுக்குறாங்க. அதில் ஒரு கர்ப்பம் அடையக்கூடிய ஒரு பெண்ணு, கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண்ணு, இந்த பல்ராஜ் என்கக்கூடிய இவங்க ஆட்கள் அந்த பெண்ணை மானபங்கம் படுத்துற மாதிரி வன்புணர்வு செய்யக்கூடிய மாதிரி ஒரு காட்சி அமைது. நிறைமாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் அடிச்சு கொல்றாங்க, துப்பாக்கியால சுட்டு சாவடிக்கிறாங்க, கத்தியால கழுத்து அறுக்கிறாங்க. இப்படி ஒரு காட்சி ஆரம்பத்துல காமிக்கிறாங்க. அங்க இந்த அவங்க ஒரு பையனும் மட்டும் தப்பிக்கிறான் தான் மசூத். அந்த மசூத் அவங்க தப்பிச்சு போறான். இது ஒரு காட்சி அமைக்குது. இப்படியெல்லாம் இந்த காட்சி போகுது. என்ன குஜராத் கலவரத்தை பண்றாங்க. அதற்கு முன்னாடி கோத்ரா கலவரம் 59 ராம பக்தர்களை கொலை பண்ணது, அந்த உயிரோட எரிச்சு கொண்டாங்களே, அந்த விஷயத்த காமிக்கல. ஏதோ தூரத்துல ஒரு எல்லா இடத்துலயும் ஒரு ட்ரெயின் எரியற மாதிரி காமிக்கிறாங்க, அவ்வளவுதான்.
ஆனா எதற்காக வந்து அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குஜராத் மக்களும் கோவப்பட்டாங்கங்கிற விஷயத்த பத்தி சொல்லல. 59 ராம பக்தர்கள், அப்பாவி ராம பக்தர்கள், குழந்தைகள், வயதானவர்கள், முதியோர்கள், பெண்கள் உட்பட 59 ராம பக்தர்கள உயிரோட பெட்ரோல் ஊத்தி ஒரு போகி முழுவதும் எரிச்சு கொலை பண்ணத பத்தி அந்த படத்துல சொல்லல. என்ன காமிக்கிறாங்கன்னா, நேரடியாக குஜராத் கலவரத்துல மிகப்பெரிய முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டது போல காமிக்கிறாங்க. அப்படியே இந்த கதை போகுது. கதை போனோன்னு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நேரடியாக கேரளாவில் காமிக்கிறாங்க. கேரளாவில் காமிச்ச உடனே அங்கே வந்து பிகேஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அது ஒரு காங்கிரஸ் கட்சி போல காமிக்கிறாங்க. கேரளா அங்கே வந்து இதில் வந்து பிரியா ராமதாஸ் அப்படிங்கக்கூடியவர் வந்து அந்த அம்மா வந்து இருக்காங்க. அவங்களோட பொண்ணு, அவங்க பையன் ஒருத்தன் வந்து முதலமைச்சராக இருக்கான். அவங்க பிகேஎஸ் கூட அவர் இறந்த பிறகு அந்த பையன் வந்து முதலமைச்சராக இருக்கான். அந்த முதலமைச்சராக இருக்கும்போது அவன் வந்து அந்த அவங்களோட அப்பாவோட அந்த கட்சி ஆட்சி பண்ணக்கூடிய அந்த கட்சியை விட்டுட்டு அவன் தனி சிந்தனை உருவாக்குறா. அது யாரு அப்படின்னு சொன்னா, இந்த பஜன்ரால் என்று சொல்லக்கூடிய பல்ராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த குஜராத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவது போல காமிச்சாங்க இல்லையா, அந்த பல்ராஜ் கூட கூட்டணி வைத்திருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் பல்ராஜை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பஜ்ரங்கி அப்படிங்கிற ஒரு பேரோட காமிக்கிறாங்க. பஜ்ரங்கின்னா என்ன நமக்கெல்லாம் தெரியும். பஜ்ரங்கி அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வழிபடக்கூடிய அந்த பேரு பஜ்ரங்கிங்கிற பேர்ல அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர் மாதிரி, பெரிய ஒரு கட்சியோட தலைவர் மாதிரியும் ஒரு மினிஸ்டர் மாதிரியும் காமிக்கிறாங்க. இவரு கூட இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய பிகேஎஸ் கட்சியோட ஐயூஎஃப் என்று சொல்லக்கூடிய இந்த கட்சியோட முதலமைச்சராக இருக்கிறவங்க கூட்டணி மாதிரி காமிக்கிறாங்க. இந்த கூட்டணி மாதிரி காமிக்கிறாங்க. இதை வந்து எதிர்த்து யாரு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிரியா ராமதாஸ். இந்த பிரியா ராமதாஸ் வந்து இதை எதிர்க்கிறாங்க. எதிர்த்து உண்மையான ஐயூஎஃப் என்றக்கூடிய இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்பதற்காக இந்த முடிவு பண்றாங்க. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நான் வந்து கட்சிக்கு தலைமை ஏற்பதற்கு நான் தயாரா இருக்கேன், அந்த தலைமை ஏற்பதற்கு தயாரா இருக்கிறேன், ஆனா எனக்கு சில விஷயங்கள்லாம் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உடனே இந்த அம்மா வந்து ஒரு இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு தலைமையை வந்து ஏற்றுறாங்க. இந்த தலைமையை ஏற்கும்போது இந்த பஜ்ரங்கிங்கிற வந்து அந்த மாதிரி ஏறக்கூடாது அப்படின்னு நம்ம கேரளாவில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை செய்ய திட்டமிட்டு இருந்தோம். கேரளாவில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அந்த இதை வந்து உடைக்க நம்ம இது பண்ணுறோம். அந்த பெரியார் அணை இருக்குது இல்லையா, அந்த பெரியார் அணையை வந்து பெரியார் அணையை வந்து உடைக்கிறதுக்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படின்லாம் ஒரு கதை அப்படியே போயிட்டு இருக்கு. இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இதில் வந்து இந்த பிரியா ராமதாஸ் வந்து தலைவர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த பஜ்ரங்கிங்கிறவன் வந்து ஆட்களை அனுப்பி பிரச்சனையை உருவாக்குறாங்க. உடனே அங்கேருந்து தப்பிச்சு போகும்போது அந்த இடத்துல வந்து மோகன்லால் வரார். மோகன்லால் யார் அப்படின்னு சொன்னா, இந்த பிகே ராமதாஸோட பையனா இங்கிருந்து அவர் வந்து தப்பிச்சு ஈராக்கில் போய் மிகப்பெரிய ஒரு கொள்ளை கூட்ட ஒரு தலைவனாக அங்க டானா மாறுறாரு. அந்த டானா மாறி அங்க இருக்கக்கூடிய பல இந்த ட்ரக்ஸ் இதுல எல்லாம் வந்து கடத்துறதை தடுக்கிறதுக்கூடிய அதுக்கு எதிராக அவர் போராடுற மாதிரியும், அதை வந்து உளவுத்துறை வந்து அங்க இருக்கக்கூடிய இன்டர்போல் உளவுத்துறையெல்லாம் இவரை வந்து கண்காணிக்கிற மாதிரியும், இவரை வந்து பிடிக்கிற மாதிரியும் ஒரு விஷயமா இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி கதை நகர்ந்துட்டு இருக்கு. இதுல என்ன விஷயம்னா, இந்த அம்மா வந்து பொறுப்பேற்கும் போது உடனே வந்து என்ஐஏ வந்து இவங்களை வந்து கைது பண்றாங்க. இவர் பொறுப்பேற்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பஜ்ரங்கி தூண்டுதல் மேல என்ஐஏ வந்து கைது பண்றதுக்கு வராங்க. அப்போ வந்து கைது பண்ணும்போது ஹேண்ட்காப்போட போடணும், ஹேண்ட்காப் வேணும், ஹேண்ட்காப் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹேண்ட்காப்பை வந்து போட சொல்றாங்க. போடும்போது அந்த அம்மா போடுறாங்க. இந்த ஹேண்ட்காப் வந்து எப்படி வந்து நாம மதவாதத்திற்கும் இதுக்கும் எதிராக நம்ம இது பண்ண இந்த மதவாதம் செய்யக்கூடிய இந்த மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி வந்து இந்த ஹேண்ட்காப் போட்டு நம்மளெல்லாம் வந்து இதுக்கு இந்த நல்ல விஷயத்துக்கு எதிராக வந்து இந்த உண்மையான தேசியத்துக்கு எதிராக வந்து இவங்க வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக இது பண்ணது. இப்படி ஒரு கதை இந்த பக்கம் இந்த கதை போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த சையத் மசூதுங்கிறவன் தான் வந்து என்ன பண்றான், அவனை வந்து இந்த குரோஷி, இப்ப மோகன்லாலோட பேர் என்னன்னா, அவர் வந்து முதல்ல வந்து ஸ்டீஃபன்ங்கிற பேர்ல வந்து ஸ்டீஃபன் பேர்ல கதை போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கு வேற ஒரு கதை காமிக்கிறாங்க. அந்த கதையில இந்த சையத் மசூத் என்கூட பிருத்திவிராஜை வந்து இந்த மோகன்லால் பார்க்குற மாதிரியும், மோகன்லால் பார்க்கும்போது உனக்கு என்ன இந்த மாதிரி உனக்கு இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு, இதற்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
எனக்கு வந்து இதற்கு வந்து நான் எதிர்வினை ஆற்றணும், இதற்கு நான் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். உடனே நிச்சயம் நீ பதிலடி கொடுப்ப அப்படின்னு சொல்லி அவர் வந்து வந்து மிக அங்கே வந்து ஒரு ஒரு பாதுகாவலராக அவருக்கு வந்து எல்லா ட்ரைனிங் கொடுத்து ஆளக்கூடிய அவர் வந்து ஒரு கையாளா அடியாளா வச்சிருக்காப்புல. இந்த ஆப்ரஹாம் சொல்லக்கூடிய ஸ்டீபன்கிறது ஆப்ரஹாமா மாறுறாரு. இந்த ஆப்ரஹாமும் இவரையும் சேர்ந்து இந்த பஜ்ரங்கியை வந்து கொலை பண்ணக்கூடிய கூட்டு வந்து கொலை பண்றது தான் இதோட கதையா இருக்கு. அதாவது இது உண்மையாவே மோகன்லால் கதையா வந்து தெரியல. மோகன்லால் கதையா தெரியல. மோகன்லால் இதுல ஹீரோவா இல்ல. இதோட உண்மையான ஹீரோ யார் அப்படின்னா பிருத்திவிராஜ் என்கக்கூடிய சையத் மசூத். இந்த சையத் மசூத் தான் வந்து என்ன ஆகுது, குஜராத்தில் கலவரத்தில் பாதிக்கப்பட்டு அவங்க சொந்தக்காரங்களாம் கொலை பண்ற மாதிரி அவங்கள வந்து அவங்க சொந்தக்கார பெண்ணை வந்து கர்ப்பிணி பெண்ணை அதை உயிரோடு கற்பழிச்சு கொல்ற மாதிரி இந்த மாதிரி கதையெல்லாம் காமிக்கிறேன். இதனால இவர் வந்து இதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றுறது, இதுக்கு வந்து பதிலடி கொடுக்கறதுக்காக இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி மோகன்லால் ஒரு கதையை உருவாக்கியிருக்காரு. இந்த கதையில வந்து மோகன்லால் நடிச்சிருக்காரு. இது வந்து உண்மையிலே பிருத்திவிராஜ் டைரக்ஷன் பண்ண, பிருத்திவிராஜ் தான் ஹீரோ. மோகன்லாலுக்கு இந்த விஷயம் தெரியாமல்லாம் இந்த விஷயம் நடந்திருக்காரு. இந்த கதையை வந்து உண்மையிலே ஒரு வந்து படம் தயாரிக்கும் போது அதோட ப்ரீவியூ பார்ப்பாங்க. இதுல இப்படியெல்லாம் வந்து ஒரு தரப்பை மட்டுமே திட்டமிட்டு குற்றம் சாட்டக்கூடிய, திட்டமிட்டு ஒரு பொய்யான விஷயத்தை, ஒரு தவறான விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு கதைன்னு சொல்லி மோகன்லாலுக்கு தெரியும். மோகன்லாலுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் திரும்ப எப்படி வந்து இதை வந்து இந்த படம் வெளிவந்ததுங்கிறதா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. மிகவும் ஒரு தவறான செய்தி, தவறான விஷயம். அந்த பல்ராஜ்ங்கிறவன் பஜ்ரங்கின்னு பேர் மாத்துறாங்க. இப்படி வந்து தவறான விஷயத்த வந்து சொல்றாங்க. இது மோகன்லாலுக்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. மோகன்லால் படத்தை பார்த்திருக்காரு. மோகன்லால் இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல தேச படத்துக்கெல்லாம் கீர்த்தி சக்கரா என்று சொல்லி மேஜர் ரவி எடுத்த படத்தை எல்லாம் நடிச்சிருக்காரு. அந்த கடம் உண்மையிலே வந்து ஒரு ராணுவ வீரர்களை பத்தி மிக அருமையா சொல்லியிருக்காரு அந்த கதை. இதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு விஷயத்தை நடக்கும்போது இந்த விஷயம் ஏன் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த மோகன்லால் சொல்லாம விட்டது, பிருத்திவிராஜ் சொல்லாம விட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். இதே கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய இந்த கேரளால ஒருத்தர் ஒரு படம் எடுத்தாங்க. TP51 அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா, டிபி சந்திரசேகர் என்ற கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் அந்த கட்சியிலேருந்து விலகுறாரு. அந்த விலகி அவர் தனியா ஒரு கட்சியை உருவாக்குறாரு. அவரை வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்களே கொலை பண்றாங்க. 51 இடத்துல, முகத்துல மட்டுமே 51 இடத்துல வெட்டுறாங்க. இந்த TP51 அந்த படத்தை எடுக்கக்கூடியவங்களுக்கு அவர் வந்து அவரோட குழந்தைங்க கூட வீட்டுல தங்க முடியாத ஒரு சூழ்நிலை கேரளால கம்யூனிஸ்டுகளால. இந்த அவர் பேர் முஸ்தபா கூட அவர் பேர் எடுத்த ஒரு சரியான பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. என்னால இந்த படத்தை எடுத்த பிறகு என்னால் கடந்த 10 வருஷம் முன்னாடி நடந்த கதை, இந்த படத்தை எடுக்க என்னால் இந்த ஊர்ல கூட என்னோட குழந்தைகளால வீட்டில் தங்க முடியல. நான் ஊரை விட்டு அந்த படத்தை எடுத்தனால என்னோட இடத்தை விட்டு நான் கொஞ்ச நாளைக்கு வெளியே தங்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்படி வந்து இந்த படத்தை எடுக்கக்கூடிய குஜராத் கலவரத்தை பத்தி ஒரு பொய்யான தகவலை சொல்லக்கூடிய இந்த பிருத்திவிராஜ் என்கக்கூடிய டைரக்டர் இதே கேரளத்துல 1921 ஆண்டு மாப்பிளா கலவரம் நடந்ததை பற்றி சொல்ல தைரியமா இருக்கா? அந்த படத்துல நடந்த அந்த காலகட்டத்தில் நடந்த எத்தனையோ ஏறக்குறைய 21,000 இந்து பெண்களை கற்பழிச்சாங்க, இந்துக்களை கொலை பண்ணாங்க. அந்த மாப்பிளா கலவரத்தை பத்தி பிருத்திவிராஜால படம் எடுக்க தைரியம் இருக்கிறதா? இல்ல மோகன்லால் தான் அதுல நடிக்க தயாரா இருக்காரா? இப்படியெல்லாம் பல விஷயங்களை வந்து இந்த படத்துல வந்து பொதுமக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து கேரளால மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திச்சு இருக்கு இந்த படம். உதாரணத்துக்கு பிருத்திவிராஜ் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர் தான். ஆனா மோகன்லால் என்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகன் இந்த படத்துல வந்து நடிச்சு, அந்த படம் நடிச்சதும் தனக்கு தெரியாது, அதுல இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்றது, மன்னிப்பு கேட்கறதாம வருத்தத்தை மட்டுமே தெரிவிப்பது, விஷயத்தை மறைத்து உண்மையான அந்த 59 ராமபக்தர்களை கொலை செய்த விஷயம், உயிரோடு எரித்து கொலை பண்ணாங்க அந்த விஷயத்தை சொல்லாமல் வெறும் ஒரு பக்கம் மட்டும் கதவை தொடர்ந்த விஷயம், அதுவும் பொய்யான கர்ப்பிணி பெண்ணை கற்பழிப்பது போல ஒரு கதை எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி மோகன்லால் பார்க்கலன்னு சொல்ல முடியும்? அப்ப கூட அவர் வந்து உண்மையிலே வந்து அந்த படம் வந்துக்காக வந்து மன்னிப்போ கேட்கல, வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அதை யார் ரசிகர்களோட மனசு புண்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கான வருத்தத்தை மட்டும்தான் தெரிவிச்சிருக்காரு. உண்மையிலேயே இந்த சினிமாக்களும் நாடகங்களும் பொதுவான விஷயம், இந்த மீடியாக்கள் தொடர்ந்து வந்து இந்துக்களுக்கு எதிராகவும், இந்து பண்பாடுக்கு எதிராகவும், இந்து கலாச்சாரத்துக்கு எதிராகவும், இந்து கோவில்களுக்கு எதிராக, இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு எதிராக
நடந்துகிட்டு இருக்குது. இந்துக்களுக்கு எதிரான பொய்யான செய்திகள சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு படம் தான் எம்புரான். இந்த எம்புரான் படம் முழுக்க முழுக்க ஒரு இந்துக்களுக்கு எதிராக உண்மையை மறைக்கக்கூடிய ராமபக்தர்களுக்கு எதிரான விஷயத்தை சொல்லியிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு தடை செய்ய வேண்டிய படம். இப்போது இது 27 இடத்துல இந்த கட் பண்ணியிருக்காங்க. இது யாரும் பெருசா இது பண்ணல. ஆனா அவங்களே இந்த 27 சர்ச்சைக்குரிய காட்சிகள நீக்கியிருக்காங்க. இன்னைக்கு முதல் அது நடைமுறைக்கு வருது. அப்போ நீக்கிறோம் அப்படின்னு சொன்னா உண்மையிலே அதுல மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயங்கள் இது பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எதிரான படம். இந்துக்களோட விஷயங்களை பத்தி தவறாக சித்தரிக்கக்கூடிய படமா இருக்கிறது. இதை உண்மையிலே இதை எடுத்தவங்களுக்கு, இதை வெளியிட்டவங்க மேல நிச்சயம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம்.